மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திண்ணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்பு செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். பாஜக அதிமுக கூட்டணியிலிருந்து யாரையுமே கண்டிப்பா தாவேக்கா அழைக்க கூடாதுன்னு ஒரு கண்டிஷனோட தான் காங்கிரஸ் கூட்டணி வச்சாங்க. பட் இப்போ ஆட்சியை பிடிச்சப்புறம் தாவேக்கா வேலையை காமிக்க ஆரம்பிக்கிற மாதிரி அதிமுக இருக்கவங்கள ரிசைன் பண்ண வச்சு இப்போ தாவேக்கால எடுத்து போட்டிருக்காங்க. காங்கிரஸை மதிக்காம தாவேக்கா அந்த மாதிரி பண்ணுதா, இல்ல தாவேக்கா பண்ற இந்த ஹார்ஸ் ட்ரேடிங்க காங்கிரஸ் கண்டுக்காம இருக்கா? காங்கிரஸுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பே கிடையாது. அவங்க நம்ம அவங்களை குறை மதிப்பீடு பண்ணல. இந்தியா முழுக்குமே அவங்க இன்னைக்கு வலுவிழந்து போன ஒரு நிலைமையில் தான் இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் இருந்தாங்களோ அங்கெல்லாம் வலுவிழந்து போனாங்க. ஆனால் நமக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஜெயிச்சிருக்காங்க, ஆந்திராவில் இருக்காங்க, இங்கே கர்நாடகாவில் இருந்தாலும் அங்கே இருக்கிற மாநில தலைவர்கள் கடுமையாக அங்கே வேலை செஞ்சாங்க. தேசிய தலைமை உங்களுக்கு அங்கே பெரியதாக எந்த இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணலை. திரு ராகுல் காந்தியோ இல்லை தலைமையிலேருந்து யாரோ அங்கே பெரியதாக எலெக்ஷன் கேம்பெயின்லாம் பண்ணிலாம் பண்ணல. அவங்க அங்கே சிறப்பாக வேலை செஞ்சு வந்திருக்காங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மாநில கட்சியாக தான் காங்கிரஸ் செயல்படுது, இந்த மாநிலங்கள்லாம் செயல்படுது. நீங்கள் தொடர்ச்சியாக ஆண்டுகிட்டு இருந்த டெல்லியில் ஏன் நீங்கள் கோட்டை விட்டீங்க? திருப்பி ஏன் உங்களால் டெல்லியில் மீண்டு வர முடியல? அப்போது எல்லா இடங்களையும் உங்களுக்கு சர்க்கிள் கூட்டணி கட்சி தலைவர்களும் நீங்கள் மதிக்கிறதே கிடையாது. மம்தா பானர்ஜி ஆல்மோஸ்ட் உங்களை கைவிட்டுட்டாங்க. நீங்கள் எல்லாரும் தேஜஸ்வி யாதவுக்கு நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் முதலமைச்சர் கேண்டிடேட்னு நீங்கள் சொல்லாமல் பிரச்சாரத்துக்கும் போகாமல் ராகுல் காந்தி அழிச்சாட்டியம் பண்ணார். ஸோ இப்படி எல்லா மாநிலங்களிலும் உங்களுக்கு பவர் குறைஞ்சி வந்தனால இன்றைக்கி தாவேக்காவை நீங்களாக தான் தேடி போகிறீங்க. தாவேக்கா உங்களை தேடி வரல, நீங்களாக தான் தேடி போய் உங்களுக்கு பதவிக்காக நீங்கள் போய் விலை போயிட்டீங்க. உங்களை அவங்க மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன கிரெடிட் கொடுக்கணும், உங்களுக்கு எவ்வளோ எந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு. அதனால் காங்கிரஸ் சொல்கிறதெல்லாம் எதுவுமே நடக்காதுங்க. காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டுண்ணி தான். எங்கே பசை இருக்கோ அங்கே போய் ஒட்டிப்பாங்க. அப்படி தான் இத்தனை ஆண்டுகள் இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இதோட காங்கிரஸோட அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. காங்கிரஸ் சொல்றதை தாவேக்கா கேட்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அத்தியாயம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க, ஆனால் அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்காங்களே. அமைச்சரவையில் இடம் பெற்றாங்கன்னா திமுக கூட்டணியிலிருந்து திமுக உங்களுக்கு உடல் உழைப்பை செலுத்தி ரத்தம் வேர்வையும் சிந்தி உங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க. நீங்கள் அந்த நன்றி விசுவாசம் இல்லாமல் ஒரு நன்றி கூட சொல்லாமல் குறைஞ்சபட்சம் ஒரு நாகரிகத்தை கூட நீங்கள் கடைபிடிக்காமல் நீங்கள் போயிட்டீங்க, தாவேக்காக்கு போயிட்டீங்க, இன்றைக்கி மந்திரி ஆகிட்டாங்க. பட் ஆனால் உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னா களத்தில் யாருமே இல்லை. அதனால் காங்கிரஸோட அத்தியாயம் இதோட முடிஞ்சு. அதே மாதிரி இப்போ வரக்கூடிய இடைத்தேர்தல்ல தாவேக்கா சார்பா இந்த புதுசா ரிசைன் பண்ணவங்கள நிப்பாங்களா, இல்ல தாவேக்கால் இருந்து வேற ஏதாவது நபர்கள் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, இது அக்ரிமெண்ட்டே பாத்தீங்கன்னா எங்களுக்கு திருப்பி நீங்க வாய்ப்பு கொடுக்கணுன்றதான். யாரெல்லாம் இப்ப ரிசைன் பண்ணியிருக்காங்களோ, பெருந்துறை, தாராபுரம், மதுராந்தகம், இப்போ பார்த்தீங்கன்னா திரு எசகி சுப்பையா அவங்க வந்திருக்காங்க. இன்னும் கூட நிறைய பேர் வருவாங்க. ஏன் அப்படின்னா இது அப்பட்டமான ஒரு அரசியல், அயோக்கியத்தான அரசியல் தாவேக்கா எடுக்கிறது. ஏன் இதை நம்ம சொல்கிறோன்னா, உங்களுக்கு 118 இடம் தேவைன்றதே பார்த்தீங்கன்னா திமுக கருணையின் அடிப்படையில் இந்த தேசம் நல்லா இருக்கணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட கூட்டணியில் இருந்த 2 இடதுசாரிகள் காங்கிரஸ் சொல்லாமல் போனாலும் அவங்களும் திமுக கூட்டணியில் தான் வந்தாங்க. IUML உள்பட இத்தனை பேர் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தனால தான் இன்றைக்கி ஒரு நிலையான ஆட்சி இருக்குது. இல்லைன்னா இந்நேரம் குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் வந்திருக்கும். இல்லை திருப்பி நீங்கள் 6 மாதமோ 1 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக ரீஎலெக்ஷனில் தான் சந்திக்கணும். ரீஎலெக்ஷன் வந்ததுன்னா யார் ஜெயிப்பாங்கன்னு நம்ம சொல்லணும். ஆனால் நம்மளோட பொருளாதாரம் இன்னும் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடையும் அப்படின்ற ஒரு ஒற்றை நல்லெண்ண அடிப்படையில் தான் திமுக அவங்க ஓகே சொன்னாங்க. இந்த சூழலில் நீங்கள் வந்திருக்கீங்க, ஒரு நல்லபடியான ஒரு ஆட்சி பண்ணி சட்டம் ஒழுங்கை சரியாக வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. பத்திரிகையாளர் மேலே நீங்கள் இப்பயே வந்தீங்கன்னா காழ்ப்புணர்ச்சி வருது. பத்திரிகையாளர் கிட்டத்தட்ட மிரட்டப்படுகின்ற சூழல். நமக்கு தெரிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பத்திரிகையாளரே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட மிரட்டப்பட்டிருக்கார். இப்போ எங்களுக்கும் பல்வேறு மிரட்டல்கள் இருக்குது. திரு விஜய் அவர்கள் குறித்தோ இந்த அரசாங்கம் குறித்தோ விமர்சனமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை நீங்கள் இங்கே எங்கேயுமே ஏற்படுத்தலை. நீங்கள் கொடுத்த எல்லா திட்டங்களும் இன்றைக்கி தோல்வியில் அடைஞ்சிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விவசாய கடன் நேற்றுக்கு சொல்லியிருந்தார். தமிழ்நாடு முழுக்க விவசாயிகள் இன்றைக்கி கொந்தளிச்சு போயிருக்காங்க. நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது
சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து நான் வந்து கடன் தள்ளுபடி பண்ணுவேன்னா 5 ஏக்கருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து முழுமையான கடன் தள்ளுபடியும் 5 ஏக்கருக்கு மேலே இருக்க வந்து 50% கடன் தள்ளுபடின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏற்கனவே எப்படி நீங்கள் ஈபியில் ஏமாத்துனீங்களோ அதே தான் இன்றைக்கும் பண்ணுறீங்க. வெறும் 50,000 வரைக்கும் லோன் வாங்கியிருந்தா மட்டும் தள்ளுபடினா 50,000 யார் லோன் வாங்க போகிறாங்க? யாருமே வாங்க மாட்டாங்க. அந்த கேட்டகரியில் யாருமே கிடையாது. மினிமம் 1 லட்சத்துக்கு மேலே தான் கடன் வாங்க. அப்போனா உங்களுக்கு வந்து நல்லா தெரியுது எப்படி இதை ஏமாத்துறது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி திமுக அரசாங்கம் பண்ணதில் நீங்கள் 50% பண்ணல. சப்போஸ் நீங்கள் வந்து 5 ஏக்கருக்கு மேலே நீங்கள் வச்சுருக்குன்னு வச்சுக்கலாம், 1 லட்சத்துக்கு மேலே நீங்கள் கடன் வாங்கிட்டீங்கன்னா எவ்வளோ தெரியுங்க தள்ளுபடி பண்ணாங்க? வெறும் 5,000 ரூபாய். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோர்ஜரி தான் பண்ணுறீங்க. நீங்கள் சொல்லுவது ஒன்று, செய்கிறது ஒன்று. நீங்கள் இதிலே நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்க. நீங்கள் சொன்ன அந்த 500 யூனிட் இலவச மின்சாரம் உங்களால் கொடுக்க முடியல, அதில் மிகப்பெரிய தோல்வி. அதுக்கு பார்த்தீங்கன்னா மின்சாரம் இப்பயே நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க, மின்வெட்டு அந்த பிரச்சனைலாம் சொல்லி இப்போ நீங்கள் வந்து மின்சாரம் எனக்கு வந்தால் போதுன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. எனக்கு கரண்ட்டே கிடையாது. சிறு குறு தொழில்கள் வந்து இன்றைக்கி மொத்தமாக வந்து போயிடுச்சு. யாரும் வந்து வாழ்வாதாரத்துக்கு இன்றைக்கி வந்து கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ நீங்கள் என்னன்னா இதை மழுங்கடிக்கிறீங்க. எனக்கு கரண்ட் வந்தால் போதுங்க, எனக்கு மானியமே தேவையில்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. இந்தியாவிலே முதல்ல விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தவர் டாக்டர் கலைஞர். அந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் வந்து இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தாங்க. பெண்களுக்கு நீங்கள் பெண்கள் பாதுகாப்புன்னு வாய்க்கிழியே பேசுனீங்கல்ல, பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தவர் ஐயா டாக்டர் கலைஞர். இதெல்லாம் திமுக வந்து செய்திருக்குது. இது எதுவுமே பார்க்காம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஓட்டு போட்டாங்க. இன்றைக்கி அந்த ஓட்டு போட்ட மக்களே இன்றைக்கி வந்து வேதனை அடைகிறாங்க. பெண்கள் பாதுகாப்பு போன இடெல்லாம் ஐயா விஜய் வந்து பேசினார். இன்றைக்கி பெண்கள் பாதுகாப்பு குறித்து இன்றைக்கி வரைக்கும் முதல்வர் வந்து வாய் திறக்கவே இல்லை. நம்மளோட நண்பர் தான் மாண்புமிகு கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் வந்து சொன்னார், எங்கள் தலைவர் வந்து வீடியோ காலில் வரும் தலைவர் இல்லை, வீட்டுக்கே வரும் தலைவர் அப்படின்னார். ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி ஒருத்தவங்கிட்ட வீடியோ காலில் பேசினதுக்கு அவர் வந்து விமர்சனம் பண்ணார், கிண்டல் அடித்தாங்க, நக்கல் பண்ணாங்க. இன்றைக்கி ஐயா விஜய் எங்கே போனார்? இதே தான் அவரும் பண்ணிட்டார். அவராவது வீடியோ காலில் பேசினார், இவர் ஃபோன் காலில் தான் வந்து பேசினார். நார்மல் காலில் ஃபோன் காலில் தான் வந்து பேசினார். அந்த சம்பவம் வந்து சூலூரில் நடந்த, கோவை சூலூரில் நடந்த அந்த மாணவிக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு அநீதி. அந்த அநீதி ஓகே ரைட்டு, நம்ம வந்து ஒரு அரசாங்கத்தை நம்ம இதில் வந்து நம்ம குறை சொல்ல, எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த மாதிரி சிக்கல்கள் நடந்ததுன்னா அதை எப்படி கையாளுறாங்கள் தான் இருக்குது. அந்த ஐஜி எவ்வளோ வந்து பொதுவெளியில் நமக்கு வந்து சொல்லவே முடியல, சட்டத்தின் ஆட்சி தான் இங்கே நடக்குதான்னு நமக்கு வந்து தெரியல, சிரிச்சுக்கினே வந்து பேட்டி கொடுக்குறாங்க. 2 பெண் அமைச்சர்கள் இதை பற்றி கேட்கும் போதும் சிரிச்சுக்கிட்டே வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷுவல் நீங்கள் காட்டுங்க, திமுக ஆட்சியில் வந்து கேளுங்க. அப்படி ஏதாவது பண்ணியிருந்தாங்க நேரம் அவங்க மேலே ஆக்ஷன் வந்து எடுத்திருப்பாங்க. ஓகே, அது வரைக்கும் முடிஞ்சிடுச்சு. அந்த குழந்தையோட இறப்பு இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து அவங்க அந்த குழந்தையோட அந்த இறுதி சடங்கை கூட அந்த அவங்க அம்மாவுக்கு வந்து தெரியாமல் திருட்டுத்தனமாக பண்ண வேண்டிய அவசியம் என்ன, அந்த பாடியை எரிக்க வேண்டிய அவசியம் என்ன? இதெல்லாம் சட்டப்படி தவறு. இதுதான் பெண்களுக்கான இது. அதையும் தாண்டி விக்டிம் அந்த அம்மா மேலே பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த இறந்த அந்த சிறுமியோட பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க தாவேக்கால பொறுப்பில் இருக்காங்க. அவங்க நிறைய வீடியோக்கள் வந்து தாவேக்கா ஆதரித்து வந்து போட்டிருக்காங்க. திரு விஜய் அவர்கள் அரசு மேலே களங்கம் வரக்கூடாதுனால ஒரு ஃபேக்கான ஒரு நெரேட்டிவ் வந்து செட் பண்ணுறாங்க. அந்த அம்மா வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அந்த குழந்தையோட அம்மையார் வந்து அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு போதை வஸ்துக்களை வந்து பயன்படுத்தி குடிச்சிட்டு இருந்தாங்கன்னு உண்மைக்கு புறம்பான செய்திகளை வந்து எப்படி வந்து இவங்க வந்து கட்டமைக்கிறாங்க பாருங்க. ஒரு பெண்ணு குழந்தைய வந்து பறி கொடுத்துருக்காங்க. அந்த பரிதாபம் கூட உங்களுக்கு இல்லாமல் உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி அரசியல் எங்களை எடுத்துமே நீங்கள் வந்து ஃபிட் பண்ணுறீங்க. இது உள்ளபடியே சொல்கிறேன், நம்ம வந்து சட்டம் இல்லை, மனசாட்சின்னு மட்டும் இல்லை, இது ஒரு அறம் சார்ந்த விஷயமா நீங்கள் பண்ணுறது, இது அறம் சார்ந்த. நீங்கள் தான் ஜெயிச்சிட்டீங்களா, இப்போ என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? உங்களுக்கு யாருமே எதிரி கிடையாது, உங்களுக்கு யாருமே எதிர்க்கலை. திமுக உங்களுக்கு 6 மாதம் உங்களை கேள்வியே கேட்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு திமுக கேட்கறது தாண்டி இன்னைக்கு பொதுமக்கள் எல்லா இடத்துலையும் போராட்டம் பண்ணுறாங்க. செவிலியர் திருச்சியில் வந்து ஒரு செவிலியர் இறந்து போனாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. இந்த மாணவியை வந்து இரவு காணாமல் போயிருக்காங்க, காலையில் வரைக்கும் வந்து அந்த குழந்தைய வந்து கம்ப்ளைண்ட்டே வந்து எடுக்கலை. இன்றைக்கும் கூட ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பொதுமக்கள் வந்து முற்றுகிறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்க மாட்டேன்றாங்க. உங்கள் கட்சி நிர்வாகிகளே வேலூரில் போய் வந்து ஒரு செங்கல் சூளையில் வந்து லஞ்சம் கேட்டான்னு சொல்லிட்டு பொதுமக்கள் போராட்டம், வீதியில் இறங்கி போராட்டம் பண்ணதும் இன்றைக்கி அவரை வந்து கட்சியிலேருந்து நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. எத்தனை பேர் இன்றைக்கி வரைக்கும் பாலியல் வழக்கில் சிக்கியிருக்காங்க? 10க்கும் மேற்பட்டவர்கள் வந்து பாலியல் வழக்கில் வந்து சிக்கியிருக்காங்க, தாவேக்கா சார்ந்தவர்களே. இதில் 2 பேர் பார்த்தீங்கன்னா போக்சோவில் வந்து கைதாயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எங்கே போய் எடுத்துகிட்டு போகும் அப்படின்னா மக்களுக்கு நல்லா தெரியும். ஸோ தாவேக்கானா என்ன, விஜய் அரசாங்கமா என்னன்னு இந்த 15 நாள்லேயே மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா இடைத்தேர்தல் நிச்சயமாக இவங்க வந்து தாவேக்கா சார்பாக போட்டியிட்டால் மக்கள் தக்க பதிலடி கொடுப்பாங்க.
நீங்க சொல்ற மாதிரியே தான் உதயநிதி அவர்களும் தாவேக அரசு மேல குற்றச்சாட்டு வச்சாரு எக்ஸ்ல. அதுக்கு நிர்மல்குமார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, உதயநிதியை வீட்டுல இருந்து வெளியே வந்து பேச சொல்லுங்க, சும்மா எக்ஸ்ல வந்து ட்வீட் போட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. உண்மையாமே உதயநிதி அப்படிதான் பண்றாரா? இல்ல, வீட்டுக்குள்ள யார் இருக்காங்கன்னா சிடிஆர் நிர்மல்குமார் ஃபர்ஸ்ட் ரோட்டுக்கு வர சொல்லுங்க. ரோட்ல வந்து கரண்ட் இல்ல, பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல. பெண்கள் வந்து எங்க முதல்வர் இருக்கின்ற ஏரியாலே பாத்தீங்கன்னா நீலாங்கரையிலே பெண்கள் வந்து ரோட்ல நின்று சாலை மறியல் பண்றாங்க. அதை வந்து தயவு செஞ்சு இவங்களெல்லாம் வந்து பார்க்க சொல்லுங்க. உதயநிதி அவர்கள் வந்து களப்பணி செய்யறாரு. திமுகவோட தொடர்ச்சியா வந்து கலந்தாய்வு கூட்டங்கள் இருக்கு, இளைஞரணி கூட்டங்கள் இருந்தது, பத்திரிகையாளரை வந்து சந்திச்சுட்டு இருக்காரு. ஏன் இவங்களுக்கு தெரியலன்னா, இவங்க காலவரையற்ற இது வந்து வச்சிருக்காங்க. இன்னும் வந்து சட்டமன்றத்தை வந்து கூட்டல. சட்டமன்றத்தை கூட்டியிருந்தாங்கன்னா அவர் சட்டமன்றத்துக்கு வந்திருப்பார். அவர் தினம் டே டு டே ஆக்டிவிட்டி வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருக்காரு. அவரோட தொகுதிக்கு போய் மக்களுக்கு வந்து நன்றி சொன்னாரு. இன்னும் தொகுதியில் போய் நிறைய வேலைகள் வந்து செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப இவங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க. இவங்க தலைவர் இன்னைக்கு வரைக்கும் பிரஸ்ஸை வந்து சந்திக்கல. பொதுமக்களுக்கு அவர் ஜெயிச்ச தொகுதி இன்னைக்கு வரைக்கும் போய் ஒரு நன்றி சொல்லலாம். அதை சொல்லுங்க. அதை வந்து தவறாக அதை சொல்லணும். இந்த ஃபேக் நெரேட்டிவ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரூட் மாஃபியா இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாஃபியோட வேலையை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மைக்கு புறம்பான செய்திகளை வந்து வெளியிடுறது, தவறான செய்திகளை வந்து வெளியிடுறது. ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு பொண்ணு வந்து வீடியோ போட்டாங்க பாருங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. இப்போ இவ்வளோ தூரம் பேசுறதுல சிடிஆர் நிர்மல்குமார் அந்த கற்பழிப்பில் ஈடுபட்டவன், அந்த வன்புணர்வு பண்ணவன் திமுக காரன் சொல்லிட்டு எடுத்து போடுறாங்க. தவறான ஒரு நெருடு. அவர் பார்த்தீங்கன்னா இதில் இருக்காரு, டிவிக்கேல தான் இருக்காரு. இந்த தப்பான செய்திகளை பொதுமக்களுக்கு போய் எடுத்துட்டு போய் சேர்க்கறதுல இவங்க வந்து மும்முரமா இருக்காங்க. அதை விட்டுட்டு குறைஞ்சபட்சம் களப்பணி வந்து செய்யுங்க. தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு ஆபத்துல இருக்கு. நீங்க சட்டம் ஒழுங்கே இன்ன வரைக்கும் நீங்க ஹேண்டில் பண்ணா, தமிழகத்தின் நிதி நிலைமை என்ன இருக்கு? நீங்க அடுத்த மாசம் வந்து பட்ஜெட் வந்து நீங்க ஒதுக்கணும், நீங்க வந்து சரி பண்ணணும். நாடே இன்னைக்கு ஒரு அபாய கட்டத்துல இருக்கு. இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலை இந்த 11 நாள்ல 4 முறை இருக்கு. முதலமைச்சர் ஏதாவது ஒரே ஒரு முறை வந்து அறிக்கை விட்டார். அதுக்கப்புறம் முதலமைச்சருக்கு தெரியுமா இன்னைக்கு பெட்ரோல் விலை என்ன இருக்கு, டீசல் விலை என்ன இருக்கு, சிஎன்ஜி விலையும் ஏறி போச்சு. இதெல்லாம் தெரியுமா? இந்த துறை அமைச்சருக்கு தெரியுமா, இல்லை முதல்வருக்கு தெரியுமா? இதெல்லாம் பேசணும். நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் வந்துட்டு சும்மா என்னமோ ரீல்ஸ் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்காதீங்க. அரசியலுக்கு வாங்க, மக்கள் பிரச்சனை பேசுங்க. மக்கள் இன்னைக்கு வந்து செத்துட்டு இருக்காங்க. அதுக்கான தீர்வு என்னன்னு சொல்லுங்க. அதே மாதிரி எஸ்பி வேலுமணி வெர்சஸ் எடப்பாடி அணின்னு இருந்ததை பிரிச்சதே விஜய் தான் ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. இப்போ அதிமுகவை 2 துண்டா பிரிச்சது இல்லாம 3 துண்டா பிரிச்சிருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு விஜய் மேல விழுந்திருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? ஆமாங்க, உண்மையா. இப்போ ஒரு கட்சி தாவல் தடை சட்டம்னு இன்னைக்கு வந்துருச்சு. நீங்க கட்சியிலேருந்து தாவி வந்து போறீங்க. உலக தொலைக்காட்சியிலே முதல் முறையாக மாதிரி உலக அரசியல் வரலாற்றிலே முதல் முறையாக கட்சியிலேருந்து அவங்க போயிட்டு ரிசைன் லெட்டர் வந்து கொடுக்குறாங்க. சபாநாயகரை பார்த்து கொடுக்குறாங்க. இது வந்து கீழ்த்தளம் நடக்குது. அப்படியே மேல்தளத்தில் போயிட்டு நேராக போயிட்டு மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போதே நீங்கள் எப்படி கார்டு கொடுக்குறீங்க, அவங்களுக்கு உறுப்பினர் கார்டு எப்படி கொடுக்குறீங்க? அப்போது திட்டமிட்டுருக்கீங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து என்ன பேரமோ அந்த பேரத்தெல்லாம் வந்து முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ஃபார்மெட்டு கையில் எழுதணும் இதெல்லாம் வந்து இன்றைக்கி பாருங்கள், இசக்கி சுப்பையா போகிறார், பிரிண்ட் எடுத்துகிட்டு போகிறார், அவருக்கு வந்து தெரியல, எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறாரு, நீங்கள் போயிட்டு கையில் எழுதிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி இவங்களை அனுப்பவே இல்லை. போகும்போதே பர்ஃபெக்டாக எழுதி லெட்டர் எடுத்து போய் கொடுக்குறாங்க. அவரை போய் சந்திக்கிறாங்க. அவரை எந்த விதமான கேள்வியும் வந்து கேட்கவே இல்லை. ஏன் நீங்க ரிசைன் பண்ணி இப்பதான் நீங்க தேர்ந்தெடுத்து குறைஞ்சபட்சம் அவங்க வந்து சொல்லலாம். அது வந்து சபாநாயகர் கடமை வாங்குறது தான். நம்ம வந்து அதுல வந்து மறுப்பே சொல்லல. சட்டப்படி நீங்க பண்றது கரெக்ட் தான். ஆனா தார்மீக அடிப்படையில் நீங்க வந்து சொல்லலாம், டைம் எடுத்துட்டுங்க, நீங்க வந்து டைம் எடுத்துட்டு கூட வாங்க, இல்லைங்க ஒரு கலந்தாய்வு பண்ணிட்டு வாங்கன்னு கூட நீங்க வந்து சொல்லலாம். குறைஞ்சபட்சம் அது சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த சட்டமும் உங்களை வந்து தடுக்கணும் எந்த அவசியமும் இல்லையா? இப்போ ஒரு சிறத்தன்மையான ஒரு அரசாங்கம் வந்து வேணும். நம்ம பொருளாதாரம் வந்து நீங்க தான் சொல்றீங்க கஜானா காலியா இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப நம்ம இன்னொரு இடைத்தேர்தல் நம்ம வந்து சந்திக்கணும். பல்கா வந்து ரிசைன் பண்றீங்க. இதெல்லாம் வந்து தவறானது. நீங்க யோசிச்சுட்டு வாங்கன்னு கூட சொல்லாம, இதே இந்த இடத்துல திரு அப்பா அவர்கள் இருந்தா நிச்சயமாக அதை சொல்லியிருப்பாரு. நீங்க போயிட்டு வாங்க ஐயா, என்னன்னு வந்து நீங்க பேசிட்டு வாங்கன்னு குறைஞ்சபட்சம் சொல்லியிருப்பாங்க. ஒரு அவகாசம் கூட கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே, நம்ம அவர் விமர்சனம் பண்ண விரும்பல. அப்ப சபாநாயகர் ஒருதலை பட்சமா செயல்படுறாருன்னு சொல்றீங்களா? தொடர்ச்சியாக அப்படித்தானே இருக்கு. இப்ப வந்து திரு எடப்பாடி அவர்கள் தரப்புல இருந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு அலிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 2 பிரிவுகளா இருக்காங்க, எங்க கொறடாவோட பேச்சை மீறி இவங்க வந்து ஓட்டு போட்டிருக்கான்னு சொல்லும் போது அப்ப அது நிலுவையில தானே இருக்கு. நிலுவையில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரிசைன் கொடுக்குறாங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து வேணான்னு சொல்றது உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆனால் நீங்கள் குறைஞ்சபட்சம் நான் முடிவெடுக்கிற வரைக்கும் காத்துருங்கன்னு சொல்லலாம்ல. நீங்கள் ரிசைன் பண்ணுங்க ஐயா, நான் வேணான்னு சொல்ல. இன்னும் சட்டமன்ற கூட்டத்தொடரும் இன்னும் கூடலை, அதுக்கு நான் இன்னும் முடிவெடுக்கல, அது நிலுவையில் தான் இருக்குது.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருக்கலாமே. அது வந்து சொல்ல அவர் தயாரா இல்லை. ஸோ அவருக்கு இருக்கிற ப்ரெஷர் நமக்கு வந்து புரியுது. அப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஹார்ஸ் ரைடிங்கே நடக்கல, நாங்கள் எதுவுமே பண்ணல, அவங்க வந்து விரும்பி தான் வந்தாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா, நிர்பந்தத்தின் காரணமாக வந்தாங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஏன் சொல்கிறோன்னா, உடனே நீங்கள் மேலே போயிட்டு கட்சியில் இணைங்க. எங்கே போய் நீங்கள் இணையணும்? இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் கட்சி மாறி வந்திருக்காங்க. ஏங்க சட்டமன்ற வளாகத்துக்குள்ள வந்து இதுதான் நடக்குமா? இது என்ன தாவேகா அலுவலகமா இல்லை தலைமைச் செயலகமா? சொல்லுங்க. தலைமைச் செயலகத்தை நீங்க தாவேகா அலுவலகமாவே மாத்துறீங்க. அந்த இடத்துல போய் நீங்க வந்து கட்சிக்காரங்க சேர்க்குறீங்க. இன்னைக்கு மட்டும் ஏன் இசைக்கு சுப்பையாவை நீங்க பனையூருக்கு வாங்கன்னு எதுக்கு சொல்றீங்க? எப்ப இந்த அறிவு நேத்தி உங்களுக்கு இல்லைல்ல? அதனாலதான் சொல்றோம், இது வந்து குதிரை வேகத்தில் செயல்படும் அரசு கிடையாது, நிச்சயமாக குதிரை பேர அரசு தான். இப்போ சிடிஆர் நிர்மல்குமார் சொல்ற மாதிரி திமுக வந்து ஒரு எதிர்க்கட்சியாக அவங்க கடமைகள்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இன்னமும் நீங்கள் வந்து திமுக நீங்கள் தான் ஜெயிச்சிட்டீங்க, உங்களுக்கே நம்பலை, அந்த வெற்றியின் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் இன்னும் திமுக மேலே காழ்ப்புணர்ச்சியில் வந்து பண்ணிக்கிட்டு இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த ரூட் மாமையை வச்சு நீங்கள் வந்து இன்னும் பொய்களும் புரட்டுகளும் தான் இன்ஸ்டாகிராம்லையும் சோசியல் மீடியாலையும் நீங்கள் ஆட்சி நடத்துறத தயவு செஞ்சு ரியலாக ஆட்சி நடத்துங்கன்னா நம்ம சொல்றோம். நீங்க சொல்ற மாதிரி நிர்பந்தத்தின் பேருல கண்டிப்பா அவங்க 3 எம்எல்ஏக்களோ 4 எம்எல்ஏக்களோ தாவேக்களை இணைஞ்சிருந்தா கண்டிப்பா அமைச்சரவையில இடம்பெற்றிருக்க ஐயுஎம்எல் தலைமையும் விசிக தலைமையும் கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல தப்பு நடக்கலைங்கிறனால தானே அவங்க அமைதியா இருக்காங்க. இல்லை, அவங்க வந்து என்ன சொல்றதுன்னா, நமக்கே ஒரு சில விஷயங்கள் வந்து ஆச்சரியமா இருக்கு, அதிர்ச்சியா இருக்கு. இப்போ இந்த ஆணவ கொலைகள் நடந்திருக்கு, ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு, கற்பழிகள் நடந்திருக்கு. சும்மா மேம்போக்காக தான் இந்த 2 கம்யூனிஸ்டுகளும் சரி விடுதலை செஞ்சு ஐயுஎம்எல் பேசுறதே இல்லை, சுத்தமாக பேசுறதில்ல. விடுதலை செய்யாது குறைஞ்சபட்சம் வந்து பேசுகிறாங்க, நாங்கள் தவறுனா வந்து கண்டிப்பாக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜோதிமணி கூட ஒரு அறிக்கை வந்து விட்டுருக்காங்க. இவர் வந்து பேசுனதுக்கு யார் பார்த்தீங்கன்னா மாணிக் தாகூர் வந்து கொஞ்சம் அதிகமாக பேசியிருந்தார். அப்போ வந்து அந்த மாதிரிலாம் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஐயுஎம்எல் பேசுறது இல்லை. ஸோ இது என்னன்னா, இது முழுக்க முழுக்க ஒரு தாவேக்கான்றது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு எதிர்க்க முடியாத ஒரு சக்தின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ தான் நமக்கு வந்து சலுகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம முதல்வரையே நம்ம எப்படி கேள்வி கேட்கறதுன்ற ஒரு மனநிலையில் இருக்காங்களா நமக்கு தெரியல. உண்மையிலேயே அவங்கள விமர்சனம் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து உண்மையிலேயே நமக்கு அச்சமாக இருக்குது. என்ன நடக்குது? இல்லை இந்த கட்சிகள் தான் இருந்து வந்தவர்கள் தான் இன்றைக்கி வந்து மந்திரிகளாக இருக்காங்களா? ஏன் இப்படி இருக்காங்கன்னு உள்ளபடியே நமக்கு தெரியல. ஏன்னா போராட்ட களங்களே இருந்து வந்தவர்கள் இன்றைக்கி வந்து இவ்வளோ போராட்டங்கள் நடக்குது, இது குறித்து கள்ள மௌனம் வந்து சாதிக்கிறாங்க. நிச்சயமாக இந்த செயல்பாடுகள் மாறும், அவங்களும் வந்து நிச்சயமாக இது வந்து எதிர்த்து குரல் கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். அதே மாதிரி சமீபமா ஒரு முக்கியமான பத்திரிகையில தாவேகாக்கு ஃபண்டு பண்றதே பெரும் முதலாளிகள் தான் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அது உண்மைதானா? ஆமாம், உண்மைதான். ஆங்கில பத்திரிகைகள் குறிப்பாக வந்து ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்த மாதிரி பத்திரிகைகள் வந்து தொடர்ச்சியாக தாவேகா செய்த தில்லு முள்ளுகளை வந்து அம்பலப்படுத்திட்டே இருக்காங்க. வட இந்தியா முழுக்க இருக்கிற ஊடகங்களும் சரி, ஆங்கில ஊடகங்கள், குறிப்பாக ஆங்கில ஊடகங்கள் வந்து தொடர்ச்சியாக எத்தனை குழுக்கள் வச்சாங்க, எத்தனை வந்து மணி நேரம் வந்து வேலை செஞ்சாங்க. ஒரு நாளைக்கு பின்னாடி டிஎம்கே இருக்காங்கன்னு சொல்றாங்க. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விஷயத்த வந்து தரவுகளோட வெளியிடுறாங்கன்னு சொல்றோம். அந்த தரவுகளோடு வெளியிடுறாங்கன்னா அதுக்கு வந்து காரணம் வந்து இருக்கு. இத்தனை நிறுவனங்கள் இங்கே வந்து வேலை செஞ்சுருக்காங்க, இத்தனை ஒரு நாளைக்கு 150லேருந்து 250 வீடியோ வரைக்கும் போட்டிருக்காங்க. ஏஐ தான், அல்காரிதம் தான். நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தொடர்ச்சியாக அதே தான் உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். அப்போது அது ஒரு மக்கள்கிட்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு காழ்ப்புணர்ச்சி அரசியல் தான் எடுத்துக்கணும். பொய்களும் புரட்டுகளுமே இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ பள்ளிக்கல்வித்துறையில் கடந்த ஆண்டு வந்து திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சாதிச்சிருக்காரு, அது இன்னைக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கு. அதே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையெல்லாம் ஒரு துறையே இல்லைன்னு திரு விஜய் அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார். ஆனால் அதே பள்ளிக்கல்வித்துறை வந்து நல்லா செயல்பட்டு இருக்குன்னு ராஜ்மோகன் வந்து சொல்றாரு. அப்போ எது உண்மை? அப்போ நீங்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி பள்ளிக்கல்வித்துறை வந்து விமர்சனம் பண்ணீங்க, ஆனால் இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை வந்து நல்லா சக்ஸஸ் பண்ணிருக்கு. அப்போது வெற்றியை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறீங்களே, அப்போது அதே நேரத்தில் வந்து அங்கே பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகளை வந்து கையாளணும்னு சொல்கிறோம். இப்போ திமுக வந்து பத்திரிகையில் வந்து விலை கொடுத்து வாங்குறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் எடுத்து பாருங்கள். நான் மெயின் ஸ்ட்ரீமில் நான் பேசுகிறேன், எனக்கு தெரியும் அங்கே என்ன அரசியல் நடக்குதுன்னு தெரியும். மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்களுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். கோவை மாணவி வந்து இறப்புக்கு நான் ஒரு ஊடகத்தில் மெயின் ஸ்ட்ரீமில் நான் போய் பேசுகிறேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாங்க. நானும் விஜய்க்கு தாங்க சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் அந்த விஷயம் தப்புன்னு சொல்கிறேன் நான். அங்கே நடந்த அந்த வந்து அந்த சம்பவம் வந்து மோசமான ஒரு சம்பவம், தமிழகத்தையே வந்து உலுக்கியிருக்கு. நமக்குலாம் தூக்கம் கூட வரல. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய்க்கும் அதுக்கு என்ன பொறுப்பு இருக்குது, விஜய் எப்படி இதை பொறுப்பேற்க முடியும்? ரைட்டுங்களா? நாங்களும் சொல்கிறோம் விஜய் அவர்கள் வந்து பொறுப்பேற்க முடியாது. அதையே நீங்கள் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி போங்க, திமுக அரசாங்கத்தில் ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா
ஒரு 2 மணி நேரத்துல வந்து குற்றவாளிகள் வந்து அரெஸ்ட் செஞ்சப்பட்டிருக்காங்க. அதிகபட்சமா ஒரு நாளுக்குள்ள வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு சீக்கிரம் இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து மரண தண்டனை வந்து கொடுத்தாங்க, தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. 71 நாள்ல வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு ஸ்பெஷல் கோர்ட்ல போட்டு அவங்களுக்கு வந்து 3 மாதத்துல வந்து தண்டனை வாங்கி கொடுத்துறாங்க. இவ்வளவு தூரம் ஒரு அரசாங்கம் வந்து கனிவோட வந்து செயல்பட்டது. அந்த அரசாங்கம் வந்து செயல்படவே இல்லைன்னு சொல்லிட்டு பெண்களுக்கான பாதுகாப்பு நான் தான், பெண்களுக்கு வந்து நான் வந்து அந்த படம் அமைச்சிருக்கேன், இந்த படம் எந்த போச்சு. அந்த சிறப்பு படையில இருந்த பெண்ணுக்கே ஒருத்தர் வந்து பெண் அதிகாரிக்கே வந்து பாலியல் தொல்லை வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் வந்து யதார்த்தமான நிலைமை. இதை விட்டுட்டு ஊடகங்கள் எல்லாமே என்ன ஒரு நெரேட்டிவ் இன்னைக்கும் செட் பண்றாங்கன்னா, விஜய் அவர்கள் நல்லா தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, திமுக அவர் ஆட்சி பண்ண விடுறது இல்லை, பிரச்சனைகள் வந்து திமுக தான் களத்துல கிளப்புறாங்க. யாரு கிளப்புறாங்க? பொதுமக்களே உங்க மேல வந்து குற்றச்சாட்டு சொல்றாங்க. தப்பு செய்தவர்கள் பெருவாரியானோ தாவேக்காரர்களா இருக்காங்க. இன்னமும் வந்து விஜய்க்கு நீங்க வந்து முட்டு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அப்போ நீதி இங்க நிலைநாட்டுறது யாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதை வந்து ஆங்கில ஊடகங்கள் செய்யறாங்க. அதுக்காக அவங்க வந்து திமுகவோட அடிமைகள், திமுகவுக்கு விலை போயிட்டாங்கன்னு சொல்லு அப்பட்டமான பொய். அதே மாதிரி தப்பு பண்ணது எங்க அண்ணன் விஜய் அண்ணாவாவே இருந்தாலும் நாங்க கண்டிப்பா கேள்வி கேட்போம்னு சொன்ன தாவேக்கா தொண்டர்கள் எல்லாம் இப்ப ரொம்ப மௌனமா இருக்காங்க. இவங்களோட நிலைப்பாடு சரியா? இல்லை, அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து உண்மையிலே ஒரு கில்ட்டி ஃபீலிங்கில் இருக்காங்க. நம்ம வந்து அவர்களை வந்து குறை சொல்ல விரும்பலை. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தவறு செய்யணும். இப்போ வந்து களத்தில் ஒரு தவறு நடக்குதுன்னா கட்சி பாகுபாடே கிடையாது. அவர் தாவேக்கான்னு கிடையாது. அவர் திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபி, விடுதலை யாராக இருந்தாலும் அவர் வந்து குற்றவாளி. அப்படி தான் நம்ம வந்து அணுகணும். அதே மாதிரி ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த குற்றத்தை கண்டிக்க வேண்டியது நம்ம எல்லாரோட கடமை. அது வந்து தாவேக அரசாங்கத்தில் பண்ணால் நான் மென்மையாக அதை அணுகுவேன், இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்தில் வந்து நடந்ததுன்னா அதை வந்து நான் கேள்வி கேட்பேன்னு சொல்லுது. உள்ளபடியே சொல்கிறேன், இது மனித அறத்துக்கு எதிரானது. நாளைக்கு எங்கேயோ ஒன்று நடக்குது, நாளைக்கு நம்ம வீட்டில் நடந்தால் இப்படி தான் நம்ம கடந்து போவோமா அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரே மாதிரி அணுகுங்க. உண்மையை இன்னைக்கு வந்து ஃபேக்ட் செக் பண்ணுங்கன்றோம். நீங்கள் வந்து ஒரு உண்மையை ஒரு பொய் இவங்க பண்ணுகின்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேக் நேரேட்டிவ் தான், பொய்களை மட்டுமே கட்டமைக்கிறாங்க. தயவு செஞ்சு நமக்கு மூளை இருக்குது, நமக்கு சிந்தனை இருக்குது, நம்ம வந்து படிச்சிருக்கோம், அதை வந்து சீர்தூக்கி பாருங்கள். தப்பு பண்ணால் தப்புன்னு சொல்லுங்கள், கரெக்டுனா கரெக்ட் சொல்லுங்கள். இப்போ நான் கூட விஜய் அவர்கள் நல்லது பண்ணால் நல்லதுன்னு சொல்கிறேன்னா, விஜய் அவர்கள் நல்லா பண்ணால் இப்போவும் சொல்கிறேன்னா ஒரு சிறத்தன்மையான அரசாங்கத்தை வந்து விஜய் அவர்கள் கட்டமைக்கணும். 5 ஆண்டுகள் தமிழகத்தை வந்து விஜய் அவர்கள் வந்து ஆளணும். நல்ல முறையில் உங்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. பெரம்பூர்லேயும் அவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. அவரோட சொந்த தொகுதியில் கற்பழிப்பு, கொள்ளை எல்லாமே நடக்குது. ஒரு தனியார் இடம், அந்த இடம் வந்து கோர்ட்டு வந்து அப்ரூவல் எடுத்து அந்த பாதையை வந்து சரி பண்ணிட்டாங்க. கோர்ட்டு டைரக்ஷன் வாங்கி வராங்க. உடனே மீம்ஸ் போடுறாங்க, 500 வருஷமாக இங்கே இடத்துல ரோடே கிடையாது, விஜய் அண்ணா தான் வந்து ரோடு போட்டாருன்னு. அது என்னன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு படிங்க. அது வந்து ஒரு தனியாருக்கு எதிராக போட்ட ஒரு வழக்கு. அந்த இடம் வந்து ஆக்கிரமிப்பு இருந்திருக்கு. அந்த இடத்துல வந்து சாலை விரிவாக்கம் பண்ணுறாங்க. அதை பண்ணுறது மாநகராட்சி பண்ணுறாங்க. விஜய்க்கு அது என்னன்னே தெரியாதுங்க. உடனே விஜய் அண்ணா தான் களத்தில் இறங்கி பண்ணாரு அப்படின்னா, அப்போனா அந்த இடத்துல 4 கற்பழிப்பு நடந்திருக்கு. அப்போ அதுக்கு யார் காரணம்? அங்கேயே ஒருத்தர் வந்து தாவேக சார்ந்த பாம்பு தினேஷா வந்து ஒரு குழந்தைய வந்து பாலியல் துன்புறுத்துக்காக போக்சோல போயிருக்காரு. அப்போ அதுக்கு யார் காரணம்? நல்லதை மட்டும் நீங்கள் கிரெடிட் எடுத்து தப்புனா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லாதீங்க. எல்லாத்துக்குமே இந்த அரசாங்கம் வந்து பொறுப்பு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொருளாதாரத்தில் ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ஸோ அதை வந்து சரி பண்ணணும்னா அதில் வந்து கவனம் செலுத்தணும், பட்ஜெட்டுக்கு வந்து கவனம் செலுத்தணும். இப்போ இந்த விவசாயிகளுக்கு செஞ்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு அநீதி, மிகப்பெரிய ஒரு துரோகம். அதை வந்து கண்டிப்பாக அவங்க வந்து பின்வாங்கணும். இதை வந்து அவர் தேர்தல் அறிக்கை என்ன கொடுத்தாரோ அதை வந்து சொல்லணும். இந்த மாதிரி ஏமாத்து வேலைகள் வந்து தொடர்ச்சியாக வந்து பண்ணக்கூடாது. அதே சமயம் இந்த 15 நாள்ல விஜய் அவர்கள் பதவியேற்ற இந்த 15 நாள்ல இவ்வளவு குற்ற சம்பவங்கள் நடந்திருக்குன்னு ஒரு செய்தி வெளியானதுமே இந்த சைடு விவசாயிகள் கடன் தள்ளுபடி, அப்புறம் பார்த்தா கல்குவாரியை மூடுறதுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறதுன்னு சில முக்கியமான திட்டங்களையும் அறிக்கைகளையும் வெளியிட்டாங்க. பிரச்சனையை திசை திருப்புறதுக்காக தாவேக அரசு இந்த நடவடிக்கையில இறங்கியிருக்காங்களா? இல்ல பிரச்சனைகள் திசை திருப்புறது இல்லை. நம்ம அப்படிலாம் ஒரு அரசாங்கத்தை வந்து கொச்சப்படுத்த விரும்பல. இந்த விவசாயிகள் விஷயத்தை வந்து அவர் வந்து நிச்சயமாக வந்து வெளியிடணும். ஆனா அதுல தவறு இருக்கு. அது வந்து அவர் சொன்னதை வந்து நிறைவேற்றல. கல்குவாரியில பாத்தீங்கன்னா நீங்க வந்து அனுமதியின்றி கல்குவாரிகள் வந்து இயங்கிட்டு இருக்கு. அதிக அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமா எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த சமயத்துல இதை பண்ணணும்னு அவசியம். ஆமா, இப்போ இது வந்து அப்படி வந்து நினைச்சாலும் நான் அப்படி அதை எடுத்துக்கல. நிச்சயமாக நீங்க ஏதோ பண்ணணும். இன்னும் இந்த அரசாங்கம் சிறப்பாக செயல்படும் தான் நம்ம சொல்றோம். இப்போ உங்க கட்சியை சார்ந்தவர்களே பல்வேறு முறைகேடுகளை வந்து ஈடுபடுறாங்க. அரசு அலுவலகங்களை வந்து எந்த விதமான அனுமதியும் இல்லாம இவங்க போயிட்டு ரைடுன்ற பேர்ல இவங்க வந்து பண்றது சட்டத்துக்கு புறம்பானது. ஒரு மாநகராட்சி கூட்டத்துல மாநகராட்சி ஆணையர் முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவோட ஆட்கள் போயிட்டு அவரோட சேரில் உட்காந்துட்டு ரீல்ஸ் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து உள்ளபடியே இவங்க வந்து சொல்லணும். அவங்களுக்கு வந்து புரிதல் வந்து இல்லை, அவங்க வந்து தெரியல. அவங்களுக்கு வந்து அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஓன் பண்ணுறாங்க. எங்கள் அண்ணன் தான் முதலமைச்சர், நான் என்ன வேணாலும் தமிழ்நாட்டில் பண்ணுறோம் அப்படிலாம் கிடையாது. இங்கே சட்டம் தான் முதலமைச்சர்.
ஓகேங்களா. அவர் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான், இந்த மக்களுக்காக அவர் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான். அப்படி வந்து இருக்கிறதை இவங்களுக்கு வந்து புரிஞ்சிக்காம திரு விஜய் அவர்கள் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வந்து சொடக்கு போடுற நேரத்தில் எல்லாத்தையும் மாற்றணும், அப்படிலாம் வந்து மாற்ற முடியாது. சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணணும். தாவேக்காரர்கள் இருந்தாலும் யாராக இருந்தாலும் இங்கே சட்டத்துக்கு முன்பாக அனைவரும் சமந்தான். இந்த தாவேக்காரங்க அட்ராசிட்டியில் ஈடுபட்டாங்கன்னா உண்மையாக அவங்க மேலே நடவடிக்கணும். வேற யார் ஈடுபட்டாலும் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும். அதை தாண்டி மக்களோட நன்மதிப்பை இந்த அரசாங்கம் வந்து இழந்து வர்றது உள்ளபடியே நமக்கு வந்து வேதனை அளிக்குது. தாவேக்காரங்க எப்படி வேணாலும் முட்டு கொடுத்துட்டு போனோம், நமக்கு அது பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து உண்மைடி அவருக்கு வந்து அந்த நல்ல பெயரை வந்து வாங்கி கொடுக்கல. மக்கள் வந்து உள்ளபடியே சந்தோஷமாக இல்லை. இந்த 15 நாளில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. இதை கலைந்து ஒரு வீறு நடை போட்டு இவங்க வரணுன்றதான் நம்ம எல்லாரோட பார்வையாக இருக்குது. அதே சமயம் இப்போ வந்த 5 எம்எல்ஏக்கள் மட்டும் இல்லாமல் எஸ்பி வேலுமணி டீம்ல இருக்க முக்கியமான நபர்களே தாவேகா பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. குறிப்பா எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அது உண்மைதானா? ஆமாம், நிச்சயமாக அந்த நகர்வுகள் அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே நம்ம எப்படியும் அந்த 25 பேரும் வந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவாங்கன்னா 5 பேர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி திரு எடப்பாடி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. இப்போ 3 பேர் நேத்திக்கு பண்ணாங்க. இன்றைக்கி வந்து திரு எஸ்ஐகி சுப்பையா மொத்தம் 4 பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் 10க்கும் மேற்பட்டவர்கள் வந்து ரிசைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குன்னு தான் நம்ம வந்து சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறோம், இது ரொம்ப ஆபத்தான அரசியல், இது ரொம்ப ஆரோக்கியமான அரசியல் கிடையாது. நீங்கள் வந்து தூய சக்தின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்திருக்கீங்க. தீய சக்தின்னு திமுகவை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. அந்த தீய சக்தி தான் இன்னைக்கு உங்களை வந்து ஆட்சி பொறுப்பில் அமர வச்சிருக்காங்க. ஒரு பொறுப்பான எதிர்கட்சியாக எங்கள் கூட்டணியில் இருந்தவங்க பரவாயில்ல, எங்கள் கூட்டணியில் அவங்க ஓட்டு வாங்கி அவங்க மக்கள்கிட்ட வந்து கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி அவங்க ஜெயிச்சு இன்னைக்கு உங்களை ஆட்சி கட்டில் அமர்த்திருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எதிர் முகாமில் இருக்கிறவங்கள வளர்ச்சியில் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், வளர்ச்சியில் நீங்கள் வந்து கவனம் செலுத்தணும், மக்களோட இந்த பாதுகாப்பில் நீங்கள் வந்து கவனம் செலுத்தணும், நீங்கள் வந்து முதலீடுகளை எடுக்கிறதுல வந்து கவனம் செலுத்தணும். இப்படி பல்வேறு விஷயங்களில் கவனம் செலுத்ததை விட்டுட்டு ஏற்கனவே அதிமுக ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்குது, வலுவிழந்து தான் இருக்குது. அதை நீங்கள் இன்னும் சுக்குநூறாக உடைக்கிறதுன்றது மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு இருக்காங்க. தொண்டர்கள் பலம் வந்து மிகப்பெரிய ஒரு பலத்தோடு இருக்குது அதிமுக. இது செய்கின்ற இந்த செயல் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு இன்றைக்கி மக்கள்கிட்ட காட்டலை. நீங்கள் வந்து சினிமாவில் ஹீரோவாக இருந்தீங்க, இன்றைக்கி நீங்கள் முதலமைச்சராகி மக்கள் கண்ணுக்கு நீங்கள் வில்லனாக தெரியுங்க. அதை யார் சொல்கிறாங்க விஜய் அவர்களுக்குன்னு தெரியல. திரு அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் அவங்க, ஆனால் அவங்ககிட்ட அதிகாரிகள் போய் ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணவே மாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்பரம்பாக்கம் ஏரியா உடஞ்சது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஏரி ஃபுல்லாகிடுச்சு, தண்ணி திறந்து விடணும், முதலமைச்சரோட ஆணை வந்து வேணும், அவங்கள போய் எழுப்புறதுக்கு பயம், அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு வந்து பயம். அப்படி பயந்து இருந்தனால பல உயிர்கள் வந்து நம்ம வந்து இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. பல ஊர்கள் வந்து முழுகி போச்சு. சென்னையே வந்து வெள்ளக்காடாக மாறினதுக்கு காரணம் என்னென்னா அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போய் சொல்கிறது பயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற அதிகாரிகள் வந்து திரு விஜய் அவர்கள்கிட்ட சரியான விஷயங்களை எடுத்து போய் வந்து கன்வே பண்ணுறதில்லன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. இதை வந்து களையணும். அவர் வந்து தயவு செஞ்சு மௌனத்தை கலைக்கணும். முதலமைச்சர் ஆகிட்டீங்க, முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் பேசுனீங்க, நீங்கள் குட்டீஸ்லாம் சொன்னீங்கல்ல, இன்றைக்கி அத்தனை குழந்தைகள் இன்றைக்கி இறந்து போகிறாங்களே, ஏன் நீங்கள் வந்து கள்ள மௌனம் வந்து சாதிக்கிறீங்க? ஸோ அவர் வந்து நிச்சயமாக அவர் வந்து பேசணும், ஆக்டிவாக வந்து வேலை செய்யணும், ப்ரெஸ்ஸை முக்கியமாக வந்து ப்ரெஸ்ஸை வந்து சந்திக்கணும். ஸோ இதெல்லாம் சந்தித்தா மட்டும்தான் இதுக்கெலாம் வந்து விடிவு வரும். அதிமுக உடைக்கிறது குறைஞ்சபட்சம் இதோடவாவது நிறுத்திக்கணும். இந்த 5 பேரோட தயவு செஞ்சு நிறுத்துங்க. இன்னும் 10 பேர் 15 பேர்லாம் நீங்கள் எடுக்காதீங்க. சட்டம் வந்து பார்த்துட்டு இருக்கு, எல்லா நேரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. இறுதியா ஒரு கேள்வி, பாஜகவோட தீவிர தொண்டனா பக்தனா இருந்த அண்ணாமலை இப்போ சிபிஎஸ்சில மும்மொழி கொள்கையை உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்கன்னு மத்திய அரசுக்கு எதிராக பேசியிருக்காரு. அப்போ தாவேக்கால இணையறதுக்கான காய்களை நகர்த்துறதுக்கு அண்ணாமலை தொடங்கிட்டாரா? இன்னும் ஒரு படி மேலே சொல்கிறேன், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பே டிவிகேல சேர போகிறார். நீங்கள் இது வேணால் தம்ப்லைனில் கூட வச்சுங்க. எல்லாம் அப்படி தாங்க பேசுகிறாங்க, எல்லாமே டிவிகே ஒன்றுமே எங்களுக்கு புரியவே இல்லைங்க. இங்கே ஒரு கட்டமைப்பு இருக்குது, ஒரு அரசாங்கம் இருக்குது, 50 ஆண்டுகளில் வந்து இங்கே இவ்வளோ பெரிய வளர்ச்சி இருக்குங்க. கல்வியிலையும் சரி, சுகாதாரத்திலும் சரி, உங்களால் சொல்கிறேனே, உங்களுக்கு பெண்கள் பாதுகாப்புலையும் சரி, பெண்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்தது சரி, இன்றைக்கி தமிழகம் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து அவ்வளோ பேருக்கு டஃப் கொடுத்துட்ருக்கோம், ஆனால் நம்மளுக்கே வந்து டஃப் கொடுக்குறாங்க. எல்லாருமே வந்து இன்னும் சொல்லுங்கள் போட்டுங்க. ட்ரம்ப்பே பார்த்தீங்கன்னா தாவேக்கால வந்து இணைஞ்ச போகிறாரு, திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தாவேக்கால வந்து இணைய போகிறாரு, எல்லாரும் வந்து தாவேக்கால தான் இணைய போகிறாங்க. அண்ணன் வந்து விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா 15 நாள் வந்து இருந்துட்டாரு, இன்னும் 30 நாள் கழிச்சதுன்னா உடனே வந்து அப்படிதான் எழுதுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரதமராக போறார், அதுக்கு அடுத்த எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அமெரிக்க தேர்தலில் அதிபராக போறார்.
போதுங்க இதெல்லாம் நமக்கு கேட்டு கேட்டு காதெல்லாம் வந்து புளிச்சு போச்சு. உண்மை என்னவோ அந்த உண்மையை பேசுங்கன்றான். ஆனா என்னன்னா மும்மொழி கொள்கையை எதிர்க்கணும்னு அண்ணாமலைக்கு அவசியம் இல்லை. ஏன்னா மத்திய அரசு தான் தொடர்ந்து அதை வலியுறுத்துது. திடீர்னு இந்த மாதிரி ஒரு அறிக்கை வர்றப்ப அந்த இடத்துல இந்த கேள்வி எழத்தானே செய்யும். இல்ல இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு எடுத்துட்டு வந்தாரு. தமிழக பாஜக வந்து எடுத்துட்டு வந்தாரு. அவருக்கே அங்க மழுங்கடிக்கப்பட்டாங்க. அவருக்கு எதிராக பல கோஷ்டிகள் வந்து உருவாச்சு. உள்ளபடியே அண்ணாமலை இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. ஏன்னா வானதி சீனிவாசன் தோத்துட்டாங்க, நயினார் நாகேந்திரன் தோத்துட்டாங்க, தமிழிசை தோத்துட்டாங்க, எல் முருகன் தோத்துட்டாங்க. ஸோ எல்லா தலைவரும் தோத்ததுனால அப்பா நம்ம தோத்தது மட்டும் பிரச்சனைடா, இவ்வளோ பேரும் தோத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து விஜய்க்கு வந்து ஆதரவாக இப்ப களத்துல வந்து நிக்கிறாரு. அதுவும் இல்லாம மிகப்பெரிய ஒரு புலனாய்வு பத்திரிகையாளர். விஜய் ஃபேன் வேற சொல்லி. ஆமா விஜய் ஃபேனு. அதான் சொல்றேன், அவர் ஒரு இன்ஃபுளுசரா இன்னைக்கு வந்து விஜய் மாறி இருக்காரு. ஸோ அவர் ஒரு இன்ஃப்ளூயன்சர். இன்னொரு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சர் பார்த்தீங்கன்னா சிறையில் இருந்து அவரை வந்து ஜாமீன் கொடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மிகப்பெரிய ஒரு பத்திரிகையாளரும் இப்போ வெளியில் வந்திருக்காரு. அவருக்கு வந்து போட்ட குண்டாசை கூட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு பீரங்கிலாம் இப்போ விஜய் அவர்களுக்கு களத்தில் இருக்கு. உள்ளபடியே சொல்ல, நீங்கள் என்ன பீரங்கி எடுத்துகிட்டு வந்தாலும் மக்கள் வந்து இன்னைக்கு தெளிவாக இருக்காங்க. அந்த ஒரு மாயை இருந்தது பார்த்தீங்கன்னா, அந்த மாயை இன்னைக்கு வந்து உடஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் அந்த 15 நாள்ல எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்க. இன்னமும் உங்களுக்கு காலம் இருக்குது. நேரம் வந்து கடத்தாம மக்கள் பணி செய்தீங்கல்ல, மக்கள் திருப்பி உங்களை ஆதரிப்பாங்க. இல்லைன்னா இதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா அவர்களே தோத்துருக்காங்க, காமராஜரே தோத்துருக்காரு. நீங்க திருப்பி நீங்க வந்து நினைவில் கொள்ள வேண்டியது முக்கியமானது. இந்த வெற்றி நிரந்தரமான வெற்றி கிடையாது. நீங்க உடைத்தால் மட்டும்தான் இங்க வாய்ப்பு. இல்லைன்னா மக்கள் தூக்கி உங்களை ஒரு மூலையில போட்டுருவாங்க. ரொம்ப நன்றி சார். நாங்க கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப அழகாவும் பொறுமையாகவும் பதில் சொன்னீங்க. நன்றி.